பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் வருது. இந்த மக்களவைத் தேர்தலில் 39 தொகுதிகள்லையும் கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் களம் காண்றாங்க. இதில் வலிமையான கட்சிகள் கூட்டணிகளோடு சேர்ந்து களம் காண்றாங்க. இப்படி இருக்கிற சூழலில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் யார் போட்டி போடுறாங்க, யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. குறிப்பாக இங்கே ராமநாதபுரம் மாவட்டம் எந்த அளவில் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிடைக்கக்கூடிய செய்திகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம தேர்தல் சம்மந்தமாக நம்ம பேசத்தான் போகிறோம். எங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியிருக்கு. முதுகுளத்தூர், பரமக்குடி, திருவாடான, ராமநாதபுரம், இது 4மே எங்கள் மாவட்டத்துக்குள்ளே இருக்குது. இந்த 4 தொகுதியும். இதை தாண்டி திருச்சுழி அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதி விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தது. அறந்தாங்கி அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தது. இப்போ இந்த 2 சட்டமன்ற தொகுதியும் வெளி மாவட்டங்களை சார்ந்தது. ஆக மொத்தம் எங்கள் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே 3 மாவட்டங்கள் உள்ளடக்கியிருக்கு. இதில் சிறப்பான போட்டியாளர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக இங்கே களம் காண்றாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிஎம்கே அலையன்ஸில், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அலையன்ஸில் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த திரு நவாஸ்கனி போட்டி போடுறாரு. மூன்றாவது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திருமதி சந்திரபிரபா மருத்துவர் அவங்க போட்டி போடுறாங்க. நாலாவது அஇஅதிமுகவை சேர்ந்த திரு ஜெயபெருமாள் அவங்க போட்டி போடுறாங்க. இந்த 4 பேர் தான் பெரிய கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாவில் காட்டப்படுது. கிட்டத்தட்ட 25 நபர்களுக்கு மேலே எங்கள் ஏரியாவில் தற்போது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறாங்க. இந்த 25 போட்டியாளர்கள், இந்த 4 போட்டியாளர்கள் தான் கவனத்தை ஈர்க்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. இந்த 4 பேர்லையும் யாருக்கு அதிகமான செல்வாக்கு இந்த தொகுதியில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எங்கள் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும், எங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு 4 சமுதாய மக்கள் இருக்கிறாங்க பெருவரியாக. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மக்கள் எங்கள் திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் பெருவாரியான மக்கள் அவங்க தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா முற்குளத்தூர் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. இந்த முற்குளத்தூர் சமுதாய மக்கள் பார்த்திங்கன்னா எல்லா சட்டமன்ற தொகுதியிலுமே அவங்க இருக்கிறாங்க மேக்சிமம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா, அதாவது தேவேந்திர குல வேளாளர் அவங்க ஒரு பெருவாரியான நபர்களாக இருக்கிறாங்க. யாதவ சமுதாயத்தை சேர்ந்த நபர்களும் பெருவாரியாக இருக்கிறாங்க. இந்த 4 கம்யூனிட்டி மக்கள் தான் இங்கே ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நவாஸ்கனி அவர்கள் ஒரு இஸ்லாமியத்தை சார்ந்தவர். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெருவாரியான இஸ்லாமிய ஓட்டு அவருக்கு தான் விழுவும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ராமநாதபுர தொகுதியில் கவனம் செலுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷனில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த தொகுதியில் நிற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் பயங்கரமாக எழுப்பப்பட்டு கொண்டு இருந்தது. ஸோ அவர் நிற்பார் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பேசப்பட்டு கொண்டு இருந்தது. அதனால் இந்த ராமநாதபுர தொகுதியை எல்லாருமே கவனத்திற்குரிய ஒரு தொகுதியாகவே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இங்கே நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விவசாயம் ப்ளஸ் கடல் சார்ந்த பணி, இது 2ம் தான் எங்களுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருவாரியான வளர்ச்சிலாம் சொல்ல முடியாது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எங்கள் மாவட்டம் ராமநாதபுரம் அப்படின்னு சொன்னாவே இது தண்ணீர் பஞ்சம் உள்ள மாவட்டம்டா அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி எல்லாருமே பேசப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். எங்கே பார்த்தாலும் தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுது அப்படிங்கிற ஒரு சூழல். இதில் பார்த்திங்கன்னா எத்தனையோ கட்சிகள் மாறி இங்கே நாடாளுமன்ற தொகுதியில் இருந்திருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா அஇஅதிமுக சேர்ந்த திரு அன்புராஜா அவங்க எம்பியாக இருந்திருக்கிறாங்க. இப்போ நவாஸ்கனி அவங்க இருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்படி மாற்றி கட்சிகள் சார்ந்த நிறைய பேர் இருந்தாலும் வளர்ச்சி பணிகள் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு மக்கள் மத்தியிலேருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ பெருவாரியான வாக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொதுவாகவே இங்கே தொகுதியை பொறுத்த வரைக்கும், திருவாடானை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் அதிக கவனத்தை ஈர்க்கக்கூடிய வேட்பாளரை நிறுத்துவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று பார்த்திங்கன்னா இஸ்லாத்தை சார்ந்தவங்க நிறுத்துவாங்க, அப்படி இல்லைன்னா முக்குளத்துறை சார்ந்தவங்களை நிறுத்துவாங்க. இதுதான் பெருவாரியாக இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றுக்குரிய ஒரு செய்தியாக இருந்துகிட்ருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ திருவாடானை மட்டுமே ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இல்லை. ஸோ பல சட்டமன்றங்கள் இருக்கிறனால
இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டஃப்பாக தான் பார்க்கப்படுது. அதாவது திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்க 3 தடவை முதலமைச்சராக இருந்ததுனால அவரை குறித்து எல்லாருக்குமே வந்து ஒரு அறிமுகம் வந்து சொல்ல தேவையில்லை. அதனால் வந்து இங்கே வந்து ஈஸியாக வந்து அவருடைய முகம் வந்து எல்லா பக்கமும் கடந்து போயிட்டுருக்கு. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ஈஸியாக, அதாவது மக்கள் மத்தியில் இது தெரியாத நபர் அப்படின்னு கிடையாது. அம்மா இறந்ததுக்கப்புறம், அதாவது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க இறந்ததுக்கப்புறம் முதலமைச்சராக இவங்க இருந்தாங்க அப்படிங்கிற போது ட்ரெண்டிங்கான நியூஸ் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் பார்த்திங்கன்னா அன்னை காலகட்டத்தில் சசிகலா அம்மையாரை எதிர்த்து வந்து குரல் கொடுத்து பல பிரச்சனைகள் சந்தித்ததுனால இந்த தமிழகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் ஓபிஎஸோட முகம் வந்து ஒரு பரிச்சையான முகம். அதனால் எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து அவர் ரீச் ஆகிட்டார். அவருடைய சின்னம் வந்து ரீச் ஆகுதோ இல்லையோ அவர் ஈஸியாக ரீச் ஆகிட்டார். ஆக மொத்தத்தில் எல்லா பக்கமும் பேசப்படுகிற ஒரு செய்தி என்னென்னா, திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து ஓரளவுக்கு வந்து அவருடைய முகம் தெரிந்த முகமாக இருக்குது. வாக்கு செலுத்துங்கிறது ரெண்டாவது பிரச்சனை, ஆனால் அவர் அவ்வளோ சீக்கிரம் குயிக்காக ரீச் ஆகிட்டார் அப்படிங்கிறதா ஒரு விஷயம். இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமதி சந்திரபிரபா அந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் தான் ஓரளவுக்கு அவங்க வந்து பேசப்படும் பொருளாக இருக்காங்க தவிர மக்கள் மத்தியில் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நம்ம பேசும்போது அவங்களுக்குலாம் அது யார் கேண்டிடேட்னு தெரியாத அளவு இருக்குது. இங்கே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யார் வெற்றி பெற போகிறாங்க, யார் தோல்வி அடைய போகிறாங்க அப்படின்னு நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாரியான கட்சி, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா டிஎம்கேயோட அலையன்ஸில் நிறைய கட்சிகள் வந்து கூட்டணியாக இருக்கிறாங்க. கூட்டணியாக இருந்தாலும் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிளைக்கழக செயலாளர் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அவங்க ஊருக்குள்ளே வேலை செய்கிற அளவுக்கு அவங்க ஆட்கள் இருப்பாங்க. அதே மாதிரி அஇஅதிமுகலையும் அதே மாதிரி தான் கிளை செயலாளர் கிராம ஊராட்சி வரைக்கும் வந்து அவங்க வந்து கிளை செயலாளர்களை வச்சுருப்பாங்க. அதனால் வந்து அவங்க என்னென்னா ஈஸியாக மக்கள் மத்தியில் அவங்கள கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இப்போ பிற கட்சிகளாக இருக்கட்டும், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஓபிஎஸோட முகம் பரிச்சயமாக இருக்கிறதுனால அது ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் வந்து வேறு ஒருத்தர் இங்கே நின்றிருந்தால் கண்டிப்பாக வந்து இங்கே மும்முனை போட்டியாக தான் இருந்திருக்குமே தவிர கண்டிப்பாக 4 முனை போட்டி இங்கே இருந்திருக்கிறதுனால வாய்ப்பு இல்லை. ஆகவே இங்கே வந்து இப்போ பாஜக கூட்டணியில் திரு ஓபிஎஸ் அவர்கள் நிற்கிறதுனால தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து பெருவாரியான மக்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா திரு ஜான் பாண்டியன் அவர்களும் வந்து பாஜக கூட்டணியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதாவது வந்து தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையே வந்து பாஜக அரசு அவங்களுக்கு அதை கொடுத்ததுனால பெருவாரியான ஈர்ப்பு வந்து பாஜக மேலே இருக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஆகவே அந்த வாக்கு வந்து திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்குளத்தூர் சமுதாயம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவேந்திரகுல வேளாளருடைய சப்போர்ட்டு. இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா யாதவ சமுதாய மக்கள் பெருவாரியாக அங்கே இருந்தாலும் அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் அவங்க வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களை சார்ந்தவங்க டிஎம்கேக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாலும் கூட தேவநாத யாதவ், அதாவது சிவகங்கை மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியில் வந்து போட்டி போடுறாரு திரு தேவநாத யாதவ் வந்து அவர் பெரிய லெவலில் வந்து நம்ம ஏரியாலாம் ஓரளவுக்கு அந்த யாதவர் மத்தியில் ரீச் ஆகிருக்குன்னா அவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறனால அவரை சார்ந்த ஒரு மக்களும் கண்டிப்பாக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற பேச்சு தான் வந்து இங்கே பெருமளவில் வந்து நிகழ்த்தப்படுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எண்ணற்ற உறவுகள் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மாவட்டத்தில் என்னென்ன வளர்ச்சிகள் வந்து இங்கே தேவைப்படுது, யார் வந்தால் அந்த வளர்ச்சியை செய்வாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வரைக்கும் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு அத்தியாவசியமாக தேவை என்ன, குடிக்க குடிநீர், நம்ம பயணிக்க சாலை, நம்ம இருக்கக்கூடிய மின்சாரம், இந்த மூன்றையும் வந்து தங்கு தடை இல்லாமல் நம்ம தந்துட்டாமல் நம்மளுக்கு அதுவே பெரிய வளர்ச்சி தான். அதுக்கு செய்யக்கூடியது என்னென்னா, இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளும் சரியாக தூர்வாரி தண்ணீர்களை தேக்கி வச்சா இந்த பூமிக்கு அடியில் இருக்க நிலத்தடி நீர் வந்து குறையாமல் வந்து அது இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நல்ல சாலைகள் கட்டமைப்பு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் வரக்கூடியவங்க செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு அதுவே போதுமானது. இதை தாண்டி நம்ம ராமநாதபுரம் தொகுதிக்கு வந்து இன்னும் வளர்ச்சி தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் இந்த வீடியோக்களை கமெண்ட்டில் பதிவிடும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த போட்டியானது 4 முனை போட்டி வந்து மிக சிறப்பாகத்தான் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு 2 நபர்களுக்கு இடையில் மிகப்பெரிய போட்டி வந்து இங்கே நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம மக்கள் மத்தியில் நம்ம பேசிய ஒரு விஷயம்தான், கேட்டறிந்த ஒரு விஷயம். ஆகவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உறவுகளுக்கு இன்னொரு விஷயம்னா, அடுத்தடுத்த ஒவ்வொரு தொகுதியை குறித்து நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பதிவிடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.